இருக்குல்ல டேஞ்சரான ஃபுட்னு சொல்லிட்டு நம்ம சுகர், சோடா அண்ட் ஃப்ரைட் சிக்கன் இதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா இதை விட மோசமான ஒரு ஃபுட்டை நம்மளுக்கு தெரியாம நம்ம டெய்லி சாப்பிட்டு தான் இருக்கோம். அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம என்ன ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி யூஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் நிறைய நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. அந்த ஃபுட் நம்ம பாடியை செல் அரிக்கிற மாதிரி அரிச்சிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஃப்ரீ ரேடிகல்ஸ் சொல்லக்கூடிய அன்ஸ்டேபிள் மாலிகூல்ஸால நம்ம செல்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகுது. அப்படியே நம்ம பிரெயின், லிவர், கிட்னி எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணுது. இதனால நம்ம பாடி வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்க்குள்ள போயிட்டு இன்ஃப்ளமேஷன் ஆக ஸ்டார்ட் ஆகுது. இதனால நம்மளுக்கு கேன்சர் கூட வரலாம். அது வேற எதுவுமே கிடையாது. வெஜிடபிள் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில், கார்ன் ஆயில், சோய்பீன் ஆயில், அப்புறம் கெனோலா ஆயில் இதெல்லாமே ஹெல்த்தி நினைச்சு நம்ம சாப்பிட்டு இருக்கோம். பட் அதுதான் கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் லூப்ரிகன்ட். எக்ஸாம்பிள் சொல்ல போனா உங்க காருக்கு, பைக்கு யூஸ் பண்ற இன்ஜின் ஆயில கூட அதை யூஸ் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு ஃபுட்டை தான் நம்ம டெய்லி ஃபுட்ல வந்து ஹெல்த்தி நினைச்சு ஆட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்கேஸ் இந்த ஆயில் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இமீடியட்டா ஸ்டாப் பண்ணிடுங்க. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ஒரு காருக்கும் ஒரு பைக்குக்கும் யூஸ் பண்ற ஒரு ஆயில தான் வந்து நம்ம ஃபுட்ல சேர்த்து சாப்பிட்டு இருக்கோம். அப்போ நம்ம பாடி எந்த கண்டிஷன்ல இருக்கும் நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. எந்த பொருள் நீங்க வாங்கினாலுமே அது பின்னாடி இருக்க நியூட்ரிஷன் லேபிள பாருங்க. அதுல என்னென்ன இன்கிரிடியன்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கன்சியூம் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.